நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நம்மளோட என்டிவி வழங்கக்கூடிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நம்ம போன வாரமே பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியை. சோ அதோட கண்டினியூட்டியா இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது திருச்சி மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் சார் நம்மளோட இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட என்டிவியோட சார்பாகவும் நேயர்கள் அனைவரும் சார்பாகவும் அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். போன வாரம் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய ஆன்சர்கள் சொன்னீங்க. சோ அவங்களோட கோரிக்கைகளும் நிறைய உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த இன்னைக்கும் இந்த லைவ்ல எங்க கூட நீங்க உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கையா இருக்கட்டும், இல்ல மாநகராட்சி நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி கேட்க வேண்டியதா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க இந்த லைவ் ப்ரோக்ராம்ல கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 7373006262 நம்பருக்கு கால் பண்ணிட்டு டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்க லைன் கிளியரா இருக்கும். நீங்க என்ன கேள்விகளும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்றதும் சரி நம்மளோட சார் கிட்ட அப்படி நீங்க சொல்லணும்னாலும் கண்டிப்பா இந்த லைவ் ப்ரோக்ராம்ல நீங்க சொல்லிடலாம். நிறைய விஷயங்கள் போன வாரமே நம்ம சார் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப ஆனா அதிகமா எல்லாரோட கவனத்தையும் கொண்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ். சோ அதை பத்தி நம்ம சார் நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் சார். கொரோனா வைரஸ் பத்தி சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கொரோனா வைரஸ் என்பது நம்முடைய நாட்டில் உற்பத்தி ஆனதல்ல. சைனா போன்ற நாடு உற்பத்தியாகி பல நாடுகளில் பரவி நமது நாட்டுக்கு தற்பொழுது வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதற்கு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒன்லி சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லுவாங்க. அதாவது மற்றவர்களுக்கு அருகில் இல்லாமல் பாதுகாப்பது மட்டுமே இந்த வைரஸ் நமக்கு பரவாமல் தடுப்பதாகும். அதாவது ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எங்கு சென்றாலுமே அவர் உடம்பிலும் கையிலும் அந்த வைரஸ் தொற்று இருக்கும். அவர் ஒரு இடத்தை தொட்டுவிட்டாலே அந்த வைரஸ் அங்கே இருக்கும். அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் உயிரோடு இருக்கும். நாம் மீண்டும் அதை தொட்டால் நம் கையில் இருக்கும். நம்ம அந்த கையில் இருக்கிற சமயத்தில் நம்ம அதை கவனிக்காம நம்ம வாயிலோ அல்லது மூக்கிலோ அல்லது காதிலோ அல்லது கண்ணிலோ நம்ம தடை சமயத்தில் அது நம்முடைய உடலில் புகுந்து நம்முடைய நுரையீரலை முதல் முறையாக பாதிக்கும். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு என்பது உடனடியாக தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த கொரோனா பாதிப்பு தெரியும். எனவே தற்பொழுது வரும் 31ஆம் தேதி முதல் 30 வரை நமக்கு அதாவது ஊரடங்கு உத்தரவு தற்பொழுது மாநில அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவு சமயத்தில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். அதாவது 4 பேருக்கு கூட வேண்டாம், பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம். அதற்குள் இந்த கொரோனா வைரஸ் ஆனது வெளியில் எங்கு இருந்தாலும் அது தன்னால் மறித்துவிடும். இரண்டாவதாக கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட நபருடன் பயணித்தவர்கள் எல்லோருக்கும் இந்த தொற்று வர வாய்ப்புள்ளது. எனவே கொரோனா பாதிப்புள்ளவர்களோ பாதிப்புக்கு உள்ளாப்பார்கள் என்று கண்டறியப்பட்டவர்களோ அவர்கள் வீட்டிலே இருந்து மற்றவர்களுக்கு இந்த வைரஸ் பரவாமல் தடுக்க வேண்டும். வீட்டிலே இருந்து என்பது என்னவென்றால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில்லாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு நபர் துபாயிலிருந்து வந்திருக்காரு அல்லது தாய்லாந்து வந்திருக்காரு, குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு தொற்று இருக்க வாய்ப்புள்ளது. அப்பொழுது அவர் வீட்டில் தனித்திருக்க வேண்டும். தனித்திருக்கும் சமயத்தில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் தனித்திருக்க செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்களை அறியாமலேயே அவர்களது குடும்ப உறுப்பினருக்கும் இந்த வைரஸ் பரவி இருக்கலாம். இந்த வைரஸ் உடனே தெரியாது. எனவே குடும்ப உறுப்பினர்களும் தனித்திருக்க வேண்டும், அவர்களும் தனித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த வைரஸை நம்மால் தடுக்க இயலும். இது ஒரு கொள்ளை நோய். இதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. உடனடியாக நமக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை வரும். எனவே இதற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக அனைத்து அறிவிப்புகளும் மாநில சர்க்காரால் வெளியிடப்பட்டுள்ளது. நாங்களும் அதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனவே இன்று மாலை முதல் தற்பொழுது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 31ஆம் தேதி வரை யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். எசென்சியல் கமாடிட்டிஸ், காய்கறி வாங்குவதற்கோ பால் வாங்குவதற்கோ தனித்தனியாக வாங்கிவிட்டு தனித்தனியாக செல்ல வேண்டும். மேலும் எந்த கடையிலும் அருகில் இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், வைரஸ் பத்தி கொரோனா வைரஸ் இப்ப அதிகமா எல்லாரையும் பாதிச்ச ஒரே விஷயம்னா இதுதான். சோ அதுல இருந்து கொஞ்சம் நம்மளை காத்துக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் சார்? கொரோனா வைரஸ் பாதிப்பு நீங்க சொல்றது பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்களா அல்லது பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதாவது எப்போதுமே சொல்றேன்னா கையை சுத்தமா கழுவுங்க. இதுதான். அதாவது
வைரஸ் வந்து கையின் மூலமா மட்டுமே பரவுவதாம். வேற எந்த வழியிலும் பரவாது. இது வேற எந்த பரவ வாய்ப்பே கிடையாது. தொடுவதன் மூலம் மட்டும்தான் பரவும். அதனால அரசாங்கம் வந்து எல்லாத்தையுமே கை கழுவ சொல்றாங்க. ஒரு பொது இடங்களுக்கு போய் வந்த பின் கையை கழுவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து அடிக்கடி கையை வைத்து முகத்திற்கு, அதாவது கழுத்துக்கு மேலே அடிக்கடி கையை கொண்டு செல்லக்கூடாது. ஏனெனில் கையில் வைரஸ் இருந்தாலும் கூட அது ஒன்றும் செய்யாது. ஆனால் நாம் நம்மை அறியாமலேயே நம்ம மூக்கு பக்கமோ அல்லது கண்ணை வந்து நம்ம வந்து சொல்றது, இந்த மாதிரி வாய்ப்பக்கம் அல்லது காது பக்கம், இந்த மாதிரி இடங்கள் ஐம்புலன்கள் மூலமாக உட்செல்ல வாய்ப்புள்ளது. எனவே அந்த ஐம்புலன்களுக்கும் கைக்கும் தொடர்பில்லாமல் இருந்தால் இந்த கொரோனா வைரஸ் வராமல் தடுக்கலாம். சோ இந்த மாதிரியான இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஆனா இப்ப நிறைய பேர் இந்த கைகளை கழுவுறது 20 செகண்ட் கழுவணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதுக்கு சில மெத்தட்ல ஆமா, அதாவது கை கழுவுது என்பதுக்கு தனியா ஒரு வீடியோவே இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரண கை கழுவுவது வந்து சும்மா கை நினைக்கிறது, அது இல்லை. கையை நல்லா சோப்பு போட்டு கழுவ வேண்டும். அதாவது இப்படி கழுவ வேண்டும், அப்புறம் இப்படி கழுவ வேண்டும், அப்புறம் இந்த கை, அப்புறம் இந்த கை, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் வந்து இந்த இது வரைக்கும் இப்படி கழுவணும், இது இப்படி கழுவணும், அப்புறம் கரெக்டாக அப்படி கழுவிட்டு கடைசியா வந்து சுத்தமா கழுவிட்டு நமக்கு திருப்தி வரை கழுவ வேண்டும். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. விஜயராகவன், எங்க இருந்து பேசுறீங்க? பாலக்கரை துரசாமிபுரம். ஆமா, இன்னைக்கு என்ன லைவ் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, உங்ககிட்ட என்ன கேள்விகள் ஏதாவது கேட்கணுமா சார் கிட்ட, இல்ல ஏதாவது பேசணுமா? பேசலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. குட் ஈவினிங். அதாவது காலத்துல இருந்து இது அரச மரம் வரைக்கும் ரோடு போட்டாங்க சார். அரச மரத்துக்கு அப்புறம் ரோடு போடல. அந்த ரோடு ரொம்ப மோசமான நிலையில இருக்குங்க சார். இன்னொன்னு வந்து மழை பெய்ஞ்சா அந்த ஏரியா ஃபுல்லா ரொம்ப தாக்கல தண்ணி ஆகிடுச்சு சார். அரச மரத்துல இருந்து துரசாமிபுரம் போற ரோடு சார், எக்ஸ்டென்ஷன் ரோடு சார். அந்த ரோடு அரச மரத்திலிருந்து துரசாமிபுரம் போற எக்ஸ்டென்ஷன் ரோடு பாலக்கரை. ஆமா ஆமா சார், துரசாமிபுரம். துரசாமிபுரம் போற ரோடு சாலை வந்து சரி செய்யப்படலன்னு சொல்றீங்க. அது உள்ள ஏரியாக்குள்ள போறது சுத்தமா ரோடு போடல. உள்ள இன்டீரியர் அங்க வந்து பாதாள சாக்கடை பணிகள் அல்லது வாட்டர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல, பாதாள சாக்கடை பணிகளும் குடிநீர் திட்ட பணிகளும் நிறைவடைந்தால் கண்டிப்பாக சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும். இந்த 2 சாங்ஷன் ஆயிருக்குது. இப்பதான் வந்து எல்என்டி வந்து கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழைய பாதாள சாக்கடை திட்டமும் சரி செய்யப்படாமல் இருந்த திட்டத்துக்கு தற்பொழுது சாங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த பணி முடிவடைந்த பின்னர் மட்டுமே சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும். இருப்பினும் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு நான் சொல்றேன். பாலக்கரையிலிருந்து துரசாமிபுரம் செல்லும் சாலை. நன்றி விஜயராகவன், நன்றி. சோ இந்த மாதிரி உங்களோட சந்தேகங்கள் இந்த மாதிரி ஏதாவது சாரிகிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க லைவ் நம்பருக்கு நம்மளோட 7373006262 லைவ் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். டிவி வால்யூம் மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு கேளுங்க. என்ன நிறைய காலரோட லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு, டிவி வால்யூம் கம்மி பண்ணாததுனால. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் சார். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். சந்தோஷ். சந்தோஷ், எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பட்டாவரம் பேசுறேன். ஓகே, என்ன லைவ் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா சந்தோஷ்? நான் மாநகராட்சியோட லைவ். ஓகே, உங்களோட கேள்விகளை சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலா அந்த ரோடு கம்பெனிக்கு பட்டாவரம் ஸ்ட்ரீட்ல வந்து பேக் சைடு வந்து சீவேஜ் வாட்டர் நிக்குது சார். 1 மந்த்துக்கு மேல இது சீவேஜ், அதாவது பாதாள சாக்கடை நிறைந்துள்ளதா? பாதாள சாக்கடை தண்ணி அதிகமா போயிட்டு இருக்கா அல்லது வந்து அதாவது மழைநீர் வடிகால் கட்டியிருப்பாங்க, அதுல வந்து தண்ணி போகாம பிளாக் ஆயிருக்கா அல்லது பாதாள சாக்கடையில பிளாக் இருக்கா? ரொம்ப நாளாவே நிக்குதா? உங்க பகுதியில் வந்து பாதாள சாக்கடை ஏற்கனவே ஸ்கீம் இருக்குது. உங்க வீட்டுல எல்லாம் இணைப்பு இருக்குதா? இல்ல, எல்லாருமே பாதாள சாக்கடை இணைப்பு வாங்கிட்டீங்கன்னா சாலை, அதாவது மழைநீர் வடிகால வந்து வேஸ்ட் வாட்டர் வர்றது வாய்ப்பே இல்லை. எந்தெந்த வீடுகள்ல அதாவது பாதாள சாக்கடை இணைப்பு வாங்காமல்
அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு தண்ணீரை வந்து மழைநீர் வடிகால விட்டா மட்டும்தான் மழைநீர் வடிகால நீங்க சொல்லக்கூடிய இடத்துல பிளாக் வாட்டர் வரும். இல்ல இப்ப வந்து நம்ம மழை இல்ல, இந்த சமயம் மழை இல்ல. மழை இல்லாத சமயத்துல வந்து மழைநீர் வடிகால கருப்பா தண்ணி வருது அல்லது தண்ணி ரொம்ப நாள் நிக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த பகுதியில் வாழும் மக்களோ அல்லது அபார்ட்மெண்டோ அல்லது வீடுகளோ பல பேர் வந்து பாதாள சாக்கடை இணைப்பு வாங்காமல் உள்ளனர். அவர்கள் வீட்டில் குடிநீர் இணைப்பு உள்ளது, ஆனால் பாதாள சாக்கடை இணைப்பு பெறவில்லை. அவர்கள் வந்து இந்த பழைய காலத்து மாதிரி பைப் வச்சுட்டு, அதாவது கிச்சன் வேஸ்ட் வாட்டர், பாத்ரூம் வேஸ்ட், அப்படிதான் தண்ணி வெளியே வாய்ப்பு சான்ஸ் இல்லையே. அதாவது ஒண்ணு இல்ல, இணைப்பு உடைச்சு விட்டுருப்பாங்க, செக் பண்ண சொல்றேன். பட்டாபி எது பட்டாபிராமன் ரோஹிணி கடை என்க்ளேவ். சரி, நான் குறிச்சுக்கிறேன், நான் ஃபாலோ பண்றேன். ரோஹிணி கடை என்க்ளேவ்ல வந்து பாதாள சாக்கடை இணைப்பு எல்லாரும் வாங்கிருக்காங்கன்னு செக் பண்ண சொல்றேன். பாதாள சாக்கடை இணைப்பு வாங்காதவங்களுக்கு வாங்க வைக்கிறேன். இந்த தண்ணி பொறுத்தவரை தண்ணி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன். ஆனா அது ஒரு நாள் தீர்வு தான், மீண்டும் வந்து தண்ணி வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி எடுத்து விட்டோம், திருப்பி 10 நாள் கழிச்சு தெரியாம பிளாக் வரும். அன்லெஸ் அன்டில் எந்த பாட்டில் இருக்கோ அதை சரி செய்யாத வரை இந்த பிரச்சனை தீர்வு செய்ய இயலாது. இப்போ இந்த கொரோனா பிரச்சனை கொஞ்சம் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் எங்கேயே டைவர்ட் ஆயிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது முன்னாடியே சரி பண்ணி தர சொல்றேன். டயர் கொடுத்து விடுறாங்களா? சரி, அதே ஃபாலோ பண்ணலாம். அதாவது டயர் கொடுத்து விடுறாங்கன்னா அதாவது இந்த நம்ம காயலாங்கடை இது இருக்கா? வண்டிகள் நிறைய இந்த பைக் மெக்கானிக் என்னங்க கார் வண்டி ஏதாவது ரிப்பேர் இடம் இருக்கா? இல்ல சார், இல்ல சார், ஓபன் ஸ்பேஸ் தான் சார், ரொம்ப நாளா ஓபன் தான் இருக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஒரு டாக்ஸி சார். அப்படியே ஸ்டூடண்ட்ஸா? அந்த போட்டோ இருக்குல்ல சார், ஏத்தாப்ல அந்த ஓபன் ஸ்பேஸ் இருக்கும்ல. தனியார் இடமா அது? ஆமா சார். தனியார் இடமா அதாவது கவர்மெண்ட் இடமா? தனியார் இடம் தான் சார். சரி, தனியார் இடத்தை வந்து பராமரிக்கும் போது அவர்களது வேலையாகும். தனியார் இடங்களை தனியார் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அது மாநகராட்சி தனக்கு தேவைப்படும் பட்சத்தில் மாநகராட்சிக்கு வளர்ச்சி பணிகளுக்காக அந்தந்த இடம் மாநகராட்சியால் கையகப்படுத்தப்படும். எனவே அந்த சட்டத்தின் கீழே வந்து அதில் ஒரு போர்டு வச்சு அவர் யாருன்னு பார்த்து அவர் இடத்த ஒன்று அவர் பாதுகாக்கணும், இல்லாட்டி மாநகராட்சி தன்வசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய வறுமையை தெரிவித்து நடவடிக்கை எடுக்கிறேன். நன்றி சந்தோஷ், நன்றி. சோ உங்களோட கோரிக்கைகளை நீங்க சார்கிட்ட வந்து சொல்றீங்க. கண்டிப்பா அதற்கான நடவடிக்கைகள் போயிட்டு தான் இருக்கும். சோ நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியிலும் நிறைய பேர் கேள்விகள் கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தென் நம்மளோட மாநகராட்சி நல்ல விஷயங்களும் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கால பார்க்கலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ராஜமாணிக்கம். ஓகே சார், சார்கிட்ட பேசுங்க. சரிங்க, சொல்லுங்க. சரிங்க. இல்ல, அதாவது ஒரு தப்பான எப்படின்னா கொரோனா வந்து தாக்குறது, கொரோனா பாதிக்கப்பட்டு நபர்கிட்ட இருந்து பரவாமல் தடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மாநகராட்சியில் பணியாகும். நம்முடைய மாநகராட்சி பணியாளர்களுக்கு வந்து முகக்கவசம் வழங்கப்பட்டுள்ளது. இல்ல, அவர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான வசதி டிரான்ஸ்போர்டேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவர்களுக்கு வந்து உடைமாற்று அறை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் குடிநீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கை கழுவுவதற்கான சென்சிடைசர் கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு தேவையான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நன்றி. ஓகே, நன்றி சார். உங்களோட கேள்விகள் வந்து கேட்டீங்க. அதாவது இப்ப கொரோனா பத்தி தான் சார் வந்து ஸ்டார்டிங்லயே, அதனாலதான் மக்கள் எல்லார்கிட்டையும் அதை பத்தி பேசினாங்க. சோ சார், இப்ப வந்து கொரோனா வைரஸ்னால இந்த 144 எல்லாருமே வீட்டுல இருந்து வெளியே வராம இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். அரசாங்கம் இதுபடி நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, மக்கள் எல்லாரும் அதற்காக ஒத்துழைப்பும் நிறைய கொடுத்தாங்க. சோ இப்ப வந்து நம்மளோட மாநகராட்சி குப்பைகள் அள்ளும் பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. அதாவது அடிப்படை பணிகள் குடிநீர் வழங்குவது, அதாவது குடிநீர் வழங்குவது, அதுக்கப்புறம் வந்து தெருவிளக்கு பராமரிப்பு,
அப்புறம் வந்து தினசரி வீட்டில் சேகரமாகும் அந்த சாலிட் வேஸ்ட் குப்பை பெறுவது மற்றும் வந்து மற்ற அடிப்படை பணிகளை மாநகராட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும். மாநகராட்சி முழுவீச்சில் செயல்படும். அம்மா உணவகம் செயல்படும். குடிநீர் கண்டிப்பாக வழங்கப்படும். குடிநீர் கூடுதலாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சிக்கு எந்த லீவும் கிடையாது, எந்த 140 கிடையாது. தொடர்ந்து மாநகராட்சி தன்னுடைய பணியை ஆற்றும். தேவையேற்படி கூடுதலாக பணியாளர்களை நியமித்து கூட மாநகராட்சி பணியாற்ற தயாராக உள்ளது. எனவே பொதுமக்கள் மாநகராட்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். மாநகராட்சி தேவையான உதவி செய்ய தயாராக உள்ளது. பேருந்து நிலையம், ஆம்னி பேருந்து நிலையம், அப்புறம் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஷெல்டர் போன்றது கிருமிநாசினி தெளிப்பது, பொதுமக்களை வந்து இந்த மாதிரி பிரச்சனை பாதுகாப்பு நடவடிக்கை மாநகராட்சி கிட்டத்தட்ட 10 நாளாக நாங்கள் சைலண்டாக செய்து வருகிறோம். ஆர்ப்பாட்டங்களும் அமைதியாக செய்து வருகிறோம். மேலும் சாக்கடை தூர்வாரும் பணி, குப்பையை எடுக்கும் பணி, குடிநீர் வழங்கும் பணி, தெருவிளக்கு ஆன் ஆஃப் செய்யும் பணி போன்ற அடிப்படை பணிகள் அனைத்தும் அதே முழுவீச்சில் நடைபெறும். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க சார். இப்ப வந்து நிலவரத்து தப்பான ஏற்கனவே நம்ம வந்து ஜனங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி திட்டமரத்துல ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு? இல்ல, இந்த சமயத்துல வந்து அந்த மாதிரி திட்டம் எதுவும் நம்முடைய பரிசீலனை இல்லை. இப்ப வந்து அதாவது சோசியல் டிஸ்டன்சிங், கை கால் கழுவுறது, பாதிக்கப்பட்டவர்கள் அது பாதிக்கப்பட பொட்டன்ஷியல், அதாவது ஃபாரின்ல இருந்து வந்தவங்க சோசியல் வீட்டிலேயே குடியிருப்பது மற்றும் மக்கள் வந்து கூடாமல் இருப்பது மட்டும்தான் இப்படி தலையாய பணியாகும். மற்றபடி கூட்டிட்டு வந்து அதாவது நிலவு அந்த மாதிரி திட்டம் எதுவும் பரிசீலனை இல்லை. ஏன்னா அது தேவையில்லாத பேனிக்க கொடுக்கும். மக்கள் வீட்டு விட்டு வெளியே வந்துருவாங்க. நம்மளை பொறுத்தவரை வீட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் உட்பட, நான் உட்பட. மாநகராட்சி பணியாளர்கள் வெளியே செல்லலாம். பொதுமக்கள் தயவு செய்து வீட்டின் உள்ளே இருக்கவும், தேவை ஏற்படி மட்டும் காய்கறி வாங்குவதற்கு, பால் வாங்குவதற்கு, வாங்குவதற்கு மட்டுமே வெளியே வர வேண்டும். அதாவது ஹோட்டல் அடைச்சிருவாங்க. ஹோட்டலை பொறுத்தவரை பார்சல் வந்து அங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. பார்சலை வாங்கி வீட்டில் வந்து சாப்பிடலாம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, இப்போ நீங்க முன்னாடி நார்மலான காய்ச்சல் அப்படி வந்ததுன்னா நிலவேம்பு கஷாயம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதை வந்து மக்கள் நிறைய பேர் வாங்கி குடிச்சிட்டு, இது வந்து நார்மலான காய்ச்சல் வந்ததுனால. ஆனா இப்போ கொரோனாங்கிறது வந்து இந்த வைரஸ் வந்து ரொம்பவே எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கு. அதனால மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த 144 நம்மளுக்காக தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் கால். வணக்கம். பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. தேவதர்ஷினியா? ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தாராநல்லூர். என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, ஆணையர் கூட பேசுறீங்களா? ஓகே, பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இந்த மாதிரி எல்லா வாரமும் வந்துட்டு ஸ்ப்ரே அடிக்கதா சொல்லிருந்தீங்களா? தயவுசெய்து பண்ணிக்கலாம். அப்படி நான் சொல்லல. அதாவது பொதுமக்கள் கூடும் இடங்களான ஆவணி பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஷெல்டர், அதாவது பஸ் ஸ்டாப்பு, இந்த மாதிரி பொதுமக்கள் கூடும் இடங்கள் மட்டுமே ஸ்ப்ரே தெளிக்கிறோம். மற்றபடி வீடுகளுக்கோ தெருக்களுக்கோ அந்த மாதிரி தெளிக்கும் திட்டம் எதுவும் இல்லை. அதனால வந்து கொரோனா வந்து அதனால வந்து பரவுங்கிற யாரும் கைட வேண்டாம். அதாவது பொதுமக்கள் கூடுமிடம் மட்டுமே தெளிக்கப்பட வேண்டும் தவிர எல்லா வீட்டுக்கும் எல்லா தெருவுக்கும் செரிச்ச வேஸ்ட் தான். அந்த மாதிரி திட்டம் எதுவும் பரிசீலனை இல்லை. இந்த மாதிரி இல்ல, இப்போ தேவையான ஆட்கள் எங்கிட்ட இருக்காங்க. நீங்க வந்து எல்லாம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நீங்க உங்களை பாதுகாத்து நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்க சுற்றத்தார் எல்லாத்தையும் வெளியில தேவையில்லை அலைய விடாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் போதுமானது. நன்றி தேவதர்ஷினி, நன்றி. ஓகே, கொரோனாவை பத்தி தான் நிறைய கேள்விகள் மக்களிடையே எழுந்துட்டே இருக்கு இல்ல சார்? இன்னைக்கு அதான் பெரிய ஹாட் டாபிக். ஆமா. சோ ஐ ஹேவ் டு அப்ரைஸ் தி பப்ளிக். கண்டிப்பா மக்கள் நம்மளோட மாநகராட்சி சொல்றதும் சரி, நம்மளோட தமிழக அரசும் சொல்றதும் சரி, தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து நல்ல முறையா எல்லாராலையும் முடிக்க முடியும். சோ தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஆமாங்க, சொல்லுங்க. நீங்க யாருமா? இப்ப எந்த பகுதியில் பேசுறீங்க? ஈரோடு காந்தி மார்க்கெட் தாண்டி. பேர் சொல்லுங்க. மாரியம்மாள். ஓகே, ஆணையர் கூட பேசுங்க.
சேஷாத்தின் ஆணையம் சொல்லுங்கம்மா. இந்த தெருவெல்லாம் சுத்தமாவே இருக்கிறது இல்லைங்க, நிறைய குப்பை எல்லாம் அனுப்புறது இல்லை, குப்பை அப்படியே கிடக்குது. இல்ல அதாவது இல்ல ஒரு விஷயமா 2 விஷயமா, அதாவது நீங்கள் உங்கள் பகுதியில வந்து குப்பையை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து வைத்திருக்கிறீர்களா? ஆமா, பிரித்து வாங்கிட்டு போறாங்க. அது தவிர மக்கள் எல்லாம் வந்து அப்படியே பெற்றாங்க, தெருவில் அங்கங்க பெற்றாங்க, ஃபேக்டரியில பெற்றாங்க, ஃபேக்டரியில இதுக்குவா அதாவது நம்முடைய மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட் நான் கையில் வாங்கி வச்சிருக்கேன். அதாவது வீட்டில் சேகரமான குப்பையை நாங்க 2ஆ பிரிப்போம், பிளாஸ்டிக் குப்பையை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கோயில்கள், அப்புறம் மசூதி, சர்ச்சு இங்கெல்லாம் போய் நேரடியாக சென்று சொல்லி அவர்களும் தங்களது மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து குப்பையை வந்து தெருவில் போடக்கூடாது, அதாவது ஆண்டவனுக்கு பொதுவாக எந்த யாருக்கு இறை நம்பிக்கை எந்தெந்த இறை நம்பிக்கை உண்டோ அவர்களது இறை நம்பிக்கையின் பேரில் வாக்குறுதியாகவே பெற்றுள்ளேன். இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சகோதர முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாமே நேரடியாக சந்தித்து அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாநகராட்சி ஒவ்வொரு வீடாக சென்று வாக்குறுதி வாங்கியிருக்கார்கள். வாக்குறுதி என்றால் எங்கள் வீட்டில் செய்கிற குப்பையில 2ஆ பிரிப்போம், சாலையில் குப்பையை போட மாட்டோம், குப்பையை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம்னு 2 மாசமா நான் கேன்வாஸ் பண்ணியிருக்கேன். இதை விட நான் என்ன செய்வது, நீங்க தான் சொல்லணும். அதாவது இது ரெண்டு விஷயம் இருக்குமா. அதாவது ஒண்ணு வந்து நான் எல்லாத்துலயும் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, குப்பையை வந்து குறையுங்கள் சொல்றேன். அதாவது குப்பையை வந்து பிரிங்கிறது ஒரு டாபிக். உங்கள் வீட்டில் சேகரமாகும் குப்பையை குறையுங்கள். உதாரணமாக நீங்க ஒரு கடையில போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, கையில பை கொண்டு போங்க ஒண்ணு. 2வது வந்து சட்டை வாங்குறீங்க, சட்டை வாங்கி முடிச்சு பில் போட்டதுக்கு அப்புறம் உங்க சட்டையில் இருக்கக்கூடிய ஹேர் பின்னு, அந்த மட்டி அட்டை, இது எல்லாத்தையும் கடையிலேயே பிரிச்சு கொடுத்துட்டு வெறும் சட்டையை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரிதான் சாரி வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலுமே நீங்கள் வந்து அந்த வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் திருப்பி அளித்து விடுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க வந்து மாசம் வந்து பொருட்கள் வாங்குறீங்க, கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் வாங்குறீங்க, இது எல்லாமே பாக்கெட்ல தான் வாங்குறீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் செல்லும் பொழுது அந்த பாக்கெட்டையும் அந்த பொருளையும் அந்த கடைக்காரமே திருப்பி அளித்து விடுங்கள். எல்லா கடைக்காரமே டப்பா வைக்க சொல்லியிருக்கேன். இதன் மூலம் தங்கள் வீட்டில் சேகரமாகும் குப்பையை குறையுங்கள். 1. 2வது, நோ ஃபுட் வேஸ்ட். நாம் தேவையில்லாமல் நம்ம அதாவது எந்த பொருளை நம்மால் சாப்பிட இயலுமோ அதை மட்டுமே தட்டில் வைத்து தேவையானதை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும். நோ ஃபுட் வேஸ்ட். இதை மாநகராட்சி மட்டுமில்லாமல் எல்லா வீடுகளிலும் கடைபிடிக்க வேண்டும். நோ ஃபுட் வேஸ்ட். காய்கறி வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டுல வந்து குப்பை இல்லம்மா. இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு இந்த டிவி சேனல் பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்துதாமா இருக்காங்க. எல்லாருக்கும் சொந்த செய்தி தான். குப்பையை பிரியுங்கள் மட்டுமில்லாமல் குப்பையை குறையுங்கள், சேகரமாகவும் குப்பையை குறையுங்கள். இதன் மூலம் நீங்கள் வந்து குப்பையை போடுவதை தவிர்க்கலாம். நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். மீண்டும் ஒரு முறை மாநகராட்சி பணியாளர்கள் மீண்டும் எல்லா வீட்லையும் சென்று இந்த கேன்வாஸ் பண்றது, கையெழுத்து வாங்குறது, ஸ்டூடெண்ட் மூலமா பேரண்ட்ஸ்ட கையெழுத்து வாங்குறது, அப்புறம் வந்து நம்முடைய யார் சொன்னா கேட்பாங்க, மக்கள் வந்து எப்போதுமே நீங்க சொன்னா நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள மதம் சார்ந்த தலைவர்கள் சொன்னால் கேட்பார்கள். உதாரணமாக அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள். இந்து கோயில்ல வந்து எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா உக்ரகாளியம்மன் கோயில கூட ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கோம். உக்ரகாளியம்மன் சாட்சியாக உங்கள் வீட்டில் சேகரமாகும் குப்பையை நீங்கள் 2ஆ பிரித்து அளிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று அனைத்து இந்து கோயிலும் பெரிய போர்டு வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 30% 40% மக்கள் வந்து தங்களுடைய குப்பையை குறைச்சிருக்காங்க, குப்பையை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க தெருவிலையும் அது இன்னொரு முறை நான் வந்து அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மக்களை நான் திருந்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன். தாய் மண்ணே வணக்கம் என்று சொன்னால் தாயின் மகனே வணக்கம் சொல்லிவிட்டு தாயின் முகத்தை குப்பையை எறியலாமா? இதான் என்னுடைய கேள்வி. நன்றி. நன்றி. கோயில சொன்னா கேட்பாங்க, பிள்ளைகள் சொன்னா கேட்பாங்க, ஒர்க்கர் சொன்னா கேட்பாங்களாம். சரி
சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே நன்றி மாரியப்பன் நன்றி 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 அவர்களோட கோரிக்கைகளை வந்து நம்மளோட மாநகராட்சி ஆணையரோட வந்து சொல்லிட்டு இப்ப கலந்துரையாடிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய பேர் அவங்களுக்கான கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த நம்மளோட லைவ் ப்ரோக்ராம்ல இந்த 1 hour சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய தகவல்கள் நீங்க கேட்கலாம். சார் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பேசலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி நம்மளோட சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நம்ம மாநகராட்சி ஆணையர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நம்மளோட மக்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. சைவராஜ் ஸ்ரீரங்கம். ஓகே சார், நம்ம மாநகராட்சி ஆணையர் கூட நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆ சரி, இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல வார்டு 2 ஸ்ரீரங்கம் போட்ட வார்டு 2ல சார் ஆ நிறைய ஒரு 10 வருஷத்துல வீட்டுல அவங்க வீட்டு மாட்ட கொண்டாந்து இந்த ஸ்கூலை உட்கே கட்டிடுறாங்க சார். குப்பையவா? ஆமா சார். பல தடவை சொல்லி டாக்டர் வேலை பார்க்குற குமாருங்கிறவர் அங்கேயே கட்டுறாரு. ஸ்டேட் போனார் பையன் வந்து ஸ்ரீதர்ங்கிறவர் கட்டுறாரு சார். நீ மாநகராட்சி பள்ளியில வேலை செய்ய ஹெட் மாஸ்டரா? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் ஹெட் மாஸ்டர். சரி, நீங்க சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்களா? கேட்கவே மாட்டாங்கிறாங்க சார். சரி சார், எவ்வளவு சொல்றாங்க. நான் குறிச்சுக்கிறேன். வந்து கிரவுண்ட் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு சார். அதுல வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா வெளியில என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இருந்து வெளியில இருந்து பாட்டில உடைக்கிறாங்க. இல்ல இது காவல்துறையில சொல்லி நானும் சொல்லிடுறேன். குப்பையை பொறுத்தவரை உடனே நடவடிக்கை எடுக்க நான் குறிச்சுக்கிட்டேன். நடவடிக்கை எடுக்கிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி சார், எங்க ஸ்கூலு பத்திரம் வந்து வாங்கிட்டேன் சார். ஸ்கூல்ல இருந்து வாங்கி பத்திரம் பெண்டிங் பணம் தான் கட்டியாச்சு. சரி, அது தர்மபால் பேர்ல இருக்கு. அதை வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னால எங்களுக்கு வந்து வரி இல்லாம விலக்கு கொடுத்து அதுக்கு தபால் கொடுத்துருக்கோம். 1 மாசம் ஆச்சு சார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வரி விலக்கு உண்டு. ஆனா அதற்கான ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா வரி எதுவும் நீக்கி கொடுத்து நான் சொல்லிடுறேன். நான் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த வைத்தியநாதன் இருக்காரு, அவனை கான்டாக்ட் பண்ண நான் கொண்டு சொல்லிடுறேன். ரைட், நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி சரி, இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய விருது. சாதாரண கொடுக்க மாட்டாங்க. மெரிட் அண்ட் எபிலிட்டி படி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே சமயத்துல வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பள்ளியினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகம் செய்ய முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு நான் பார்த்துக்கலாம். நன்றி நன்றி சார். உங்களோட கேட்டீங்க. தெளிவான இடத்துல இருந்து தயவு செஞ்சு வர சொல்ல கேளுங்க. ஏன்னா உங்களோட கேள்விகள் கேட்கும் போது அது தெளிவா இருந்தாதான் மாநகராட்சி ஆணையரால உங்களுக்கு வந்து சரியான பதில் தர கொடுக்க முடியும். நீங்க கால் பண்ணும்போது நிறைய பேர் டிவி காலிங் வாய்ஸ் வந்துருங்க. சோ அதனால கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக சார் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு விஷயங்களும் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க சொல்லும் போது நல்ல கிளியரான பிளேஸ்ல இருந்து பேசுங்க. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. சிவகுமார், திருவானைக்கோட்டை. ஓகே, நம்மளோட மாநகராட்சி ஆணையர் கூட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கங்க, சொல்லுங்க சிவகுமார். அதாவது மாநகராட்சி பள்ளிகள் வந்து நாப்கின் பெஸ்ட் வைக்க சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க சொல்றது கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்கூலு வைக்க சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இல்ல அது வந்து அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து கல்வித்துறை சம்பந்தப்பட்டது. அதுக்கு சில நாம்ஸ் இருக்குது. இருக்கிற பள்ளியில வந்து இருக்கிற பள்ளியை பராமரியுங்கள். இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தனியார் பள்ளிகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதனால வந்து என்ன தனிப்பட்ட முறை என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய பள்ளியினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பொறுத்தவரை ஸ்ட்ரென்த்தை கூட்டினாலே போதுமானது. மற்றது நீங்க கல்வித்துறை அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஓகே,
நன்றி நன்றி சிவகுமார். ஓகே சார், இப்போ வந்து கொரோனா வைரஸ் அதிகமா பரவிட்டு இருக்கு. சோ அதனால நம்ம நிறைய இடங்கள்ல வந்து கிருமி நாசினி வந்து நம்ம அடிச்சிருக்கோம். சோ இந்த என்னென்ன பிளேஸ்ல இந்த மாதிரி கிருமி நாசினிகளை நம்ம பண்ணலாம்? அதாவது கொரோனா பரவிய கொரோனா வைரஸ் பாதித்த ஒரு நபர் தனக்கு வைரஸ் பாதித்தது என்று தெரியாமலேயே பொது இடங்களுக்கு வரும் பொழுது அவர் தொடும் இடங்களில் அந்த கிருமி ஒட்டும் பட்சத்தில் அதை மற்றவருக்கு பரவாமல் தடுப்பதற்காகத்தான் கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கொரோனா பாதிக்கப்பட்டவர் தனக்கு பாதிப்பு என்று தெரியாமலேயே அவர் பொது இடங்களில் வந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை. தற்பொழுது நம்முடைய மாநகரத்தில் அதாவது ஃபாரின்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து இருக்கிற மாதிரி சொல்லி வீட்டுல இருந்து ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இந்த வீடு வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த நபர் உள்ளார், அதாவது கொரோனா பாதிக்கப்பட்டதில்ல, கொரோனா பாதிக்கப்படும் என்று சந்தேகப்படும் நபர் உள்ளார். எனவே இந்த வீட்டுல வந்து வரவங்க போறவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படிங்கறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதே சமயத்துல ஃபாரின்ல இருந்து வந்த நபருக்கு கையில வந்து நாங்க வந்து ஒரு அடையாள மையம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் வந்து கொரோனா பாதிக்கப்படும் சந்தேகிக்கப்படும் நபர் வந்தால் கூட பொதுமக்களுக்கு தெரியும். கிருமிநாசினி என்பது அந்த கொரோனா பாதிக்கப்படக்கூடிய நபர் வெளியே வந்தால் அவர் தொட்டும் இடங்களில் அல்லது அவருடைய வாயிலுடைய எச்சில் மூலமாக பரவ வாய்ப்புள்ளது. இந்த இரண்டு முறைதான் பரவும். இதை தடுப்பதற்காக மட்டுமே கிருமிநாசினி தெரிவிக்கப்பட தவிர மற்றபடி அதை வந்து பொது இடங்களில் மட்டுமே தெரிவிக்கப்பட்டு வருகிறது. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, ராஜேஷ் சார், எங்க இருந்து? அள்ளித்துறை. ஓகே, என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா சார் கிட்ட? ஓகே. ஆமா, அது வந்து இப்ப வந்து இப்ப ஏரியாவுலாம் கொசு மருந்து அடிக்கிறாங்க. அது மாதிரி வந்து எண்ணெய் நேரத்து வர்றதுக்கெல்லாம் வந்து கிருமி நாசினி தெளிச்சுன்னா உள்ள ஆமா. இதை வந்து நம்ம ஏரியாவில் உங்க ஏரியாவில் அந்த கிருமி நாசினி எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ணாங்க சார். இல்ல, கிருமி நாசினி திருப்பி சொல்ற காரணம் பொது இடங்கள் தான் சொல்லுமே தவிர தெருவால சொல்ல வரல. மக்கள் கூடும் இடங்கள் பஸ் ஸ்டாண்டு நம்ம சொல்றோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி தெரு வந்து மருந்து வைக்கிறதுங்கிறதுல எல்லா தெருவிலையும் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர் இல்லை. உங்க ஏரியால தற்பொழுது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே வந்து பொதுமக்கள் யாரும் வெளியே வர இயலாது, 4 பேருக்கு மேல கூடாது, பொது இட கடைகள் மற்றும் இடம் அடைக்கப்பட்டு விட்டது. எனவே யாரும் வந்து வெளியே நடமாட்டம் கிடையாது. அது கொரோனா பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது பாதிக்கப்படாத நபரோ யாருமே வெளியே வர இயலாது. இந்த சமயத்தில் வந்து என்னை பொறுத்த அரசு ஆணை என்னவென்றால் பஸ் ஸ்டாண்டு நம்ம கடற்கரை கிடையாது. கடற்கரை இருந்தால் கடற்கரை, ரயில்வே ஸ்டேஷன் தான் ரயில்வே ஸ்டேஷன், ரெண்டுமே நமக்கு கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் முடியாச்சு. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணுதான். இல்ல, அதாவது ஒரு நிமிஷம், அதாவது கொரோனா பாதிக்கப்பட்ட நபர் யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபாரின் போயிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கானே தவிர திருச்சியில எல்லாருக்குமே வந்து நம்ம அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது அப்படி ஒரு அலர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த நபர் வெளியே வந்தால் அவருக்கு தெரியாமல் வந்திருந்தால் நமக்கு தொற்றுதான் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே நம்ம உள்ள இருந்தாலே போதுமானது. வீடு இல்லாதவங்க வீடுக்கார 3 இடங்கள்ல வந்து அவங்களை அக்காமடேட் பண்ணிருக்கோம். 10-11 அம்மா உணவுகளும் செயல்பட்டு வருகிறது. யார் யாருக்கு வீடு இல்லையோ வீடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான வசதி மாநில அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட நபர் யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சனால தான் காவல்துறைக்கோ ஒரு மாநகராட்சி சொன்னீங்கன்னா அவர்களுக்கு தேவையான இருப்பிட வசதி ஏற்பாடு செய்து தரப்படும்.
நன்றி நன்றி ராஜேஷ் சார். உங்களுக்கான கேள்விகள் நம்மளோட மாநகராட்சி ஆணையரோட கேட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நிறைய பேர் கேள்விகளுக்காக வெயிட் பண்றீங்க. உங்களோட லைன் வந்து நிறைய பேர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட மாநகராட்சி ஆணையரோட பேசணுமேங்கிற ஒரு இதுல வந்து நம்ம பேசுறீங்க. ஆனா லைன் டிவி வால்யூம் பேசுங்க. ஹலோ ஹலோ டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. முருகானந்தன் ஓகே சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. கலெக்டர் கால நேரத்தில் நிறைய மாடுகள் போறாங்க. வீட்டுலாம் கலெக்டர் வரும்போது சமூகலாம் வராங்க. இல்ல, அதாவது 2 மாடுகள் நாய்களை பற்றி நான் சில விளக்கமா சொல்லிடுறேன். மாட்டுத்தொழில் நாய்த்தொழில் தன்னால் குறைய வேண்டும். எப்படி என்றால் மாடுகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பது நாம் தான். அதாவது என்னைக்கு நம்ம ஊர்ல வந்து குப்பைத்தொட்டியை முழுமையாக நாம் எடுத்து விட்டோமோ, குப்பைத்தொட்டியை முழுமையாக எடுத்து மாடுகளுக்கும் அல்லது நாய்களுக்கும் உணவு கிடைக்காத பட்சத்தில் அவை வந்து இது இடத்தை விட்டு அகலப்பட வேண்டும். ஆனால் நம்மளை பொறுத்த மாடை பொறுத்த நம்மளுடைய மேய்க்கால் புறம்போக்கு அல்லது மந்தவெளி புறம்போக்கு என்பதை நம்ம மாற்றி கட்டுறதுனால் மாடுகளுக்கு தேவையான புல்வசி மற்றவை கிடைப்பால் வருகிறது. இருப்பினும் நேரத்தை கூட நம்ம காவல்துறையிட்டையும் நம்முடைய வருவாய்த்துறையிட்டையும் அப்புறம் வந்து ஜுடிஷியல்லையும் நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடுகள் வளர்ப்பவருக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாடுகள் மேல மாடுகள் வளர்ப்போர் மேல். அதே போல குடிநீர் வசதி இல்லாம லாரியில கொண்டு தண்ணி ஊத்துறாங்க. அந்த லாரிக்காரங்க ரோட்ல நிப்பாட்டிக்கிறாங்க. குடிநீர் நடுவில் நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த குடிநீருக்கு வந்து பைப்பு கிடைக்கிறது பொது பைப்புல போட முடியாது. வீட்டு இணைப்பை கிட்டத்தட்ட 1 லட்சம் வீட்டு இணைப்பு வழங்குவதற்கு தயாராக உள்ளது. அதாவது நமக்கு இன்னும் 1 லட்சம் கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்ல அவர் ஒரு நிமிஷம். அதாவது அந்த பகுதியில நான் ஆய்வு செய்ய சொல்றேன். யார் யாருக்கு வீட்டிற்கு வழி இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு தயாராக உள்ளது. எல்லாருமே வந்து வீட்டுல தண்ணி பிடிக்கணுமே தவிர யாரும் வந்து தெருல வந்து தண்ணி பிடிக்க கூடாது. அதனால வந்து அது ஒரு லாரியில தண்ணி கொடுக்கறது ஒண்ணுதான், தெருல பைப் போடுறது ஒண்ணுதான். அதற்கு பதிலாக வீட்டிலேயே தண்ணீர் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன். அந்த பகுதியை வந்து அந்த அது இல்லாம அந்த திருப்பி கழிவறை இருக்கு. அது பக்கத்துல பெரிய கிரவுண்ட் இருக்கு. அதுல போட்டு கொடுத்துக்கலாம். அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துக்கு தண்ணி எடுத்து நிறைய அவங்க நிறைய கிடைக்குது தண்ணி. அந்த மாதிரி அந்த இடத்துல போர் போட்டு தண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மக்களுக்கு வந்து இல்ல நான் சொல்லிட்டு நீங்க வந்து நான் சொல்றேன் குடிநீர் கொடுக்குது. நீங்க வந்து போர் வாட்டர் சொல்றீங்க. நான் வந்து வீட்டுக்கு தண்ணி கொடுக்குன்னு சொல்றேன். இல்ல அப்படியே நீ எதிர்பார்க்காதீங்க. அதாவது நான் வந்து தண்ணி வந்து மோட்டர் போட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு கட்டி ஈபிக்கு பில் கொடுத்தா நாங்க தண்ணி எடுத்து வந்துட்டு இருக்கோம். இலவசமாக இல்ல. அதனால வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். நீங்க ரோட்டி சங்கத்து மூலமா இருக்கிறதுனால எத்தனை பேர் யார் கனெக்ஷன் வேணும் உங்க மூலமாக நடவடிக்கை எடுங்க. நீங்க அப்ளிகேஷன் கொடுத்த 1 மாத காலத்திற்குள் வரி ரசீது கொடுத்துட்டீங்கன்னா 1 மாதம் கண்டிப்பாக வீட்டு இணைப்பு வழங்கப்படும். நிரந்தர தீர்வு நான் சொல்றது. நான் நிரந்தர தீர்வு நான் சொல்றது, டெம்பரரி சொல்யூஷன் இல்ல. மாநகராட்சி பொறுத்தவரை வந்து யாருக்கும் உணவுங்கிறது யாருக்கும் இல்லாம போகக்கூடாது. அதனால 10-11 அம்மா உணவகத்தை நாங்க வந்து செயல்பட்டு வச்சிருக்கோம். எல்லா பணியாளரும் இருப்பாங்க. 2 மடங்கு 3 மடங்கு இட்லி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் தயார் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். தேவை ஏற்படும் பட்சத்தில். இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா 4 இடத்துல ஓபன் 4 கிச்சனை கூட, கம்யூனிட்டி கிச்சன் கூட தயார் செய்து கொண்டிருக்கிறோம்.
தேவை ஏற்படின் அந்த சமுதாய சமையல் கூடம் திறந்து பொதுமக்களுக்கு தேவையான உணவு மாநகராட்சியால் வழங்கப்படும். இப்போ நிறைய விஷுவல்லே நம்ம பார்த்தோம் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். சோ அத பத்தி மக்களுக்கு நிறைய மக்கள் அத வந்து வேற வழியில பாக்குறாங்க. சோ அத பத்தி வந்து அக்ஷய பாத்திரம் பக்கத்துலயே வந்து இந்த யூஸ்ட் நம்ம துணிகள் போட ரெண்டுமே இருக்குது. மாநகராட்சி ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். இதுல வந்து நோ ஃபுட் வேஸ்ட் கான்செப்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டுல வந்து நீங்க சேகரமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் எதையும் வீணாக்காமல் தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக அக்ஷய பாத்திரம். அந்த இடத்துல வந்து முதல்ல ஆரம்பத்தில் நல்லா பண்ணோம். சில பேர் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போன உணவுப் பொருட்களையோ அது அவர்களுக்கே தெரியாமல் கெட்டு போன உணவு வைத்ததுனாலதான் இந்த கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. இப்போ அதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பொருளை, அதாவது உங்க வீட்டுல வந்து நீங்க பணம் வாங்குறீங்க அல்ல எந்த பொருள் வந்தாலும் அதை வைத்தால் தேவையானவர் அவர்களே எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் அதை குவாலிட்டி வந்து அசஸ் பண்ண முடியல எங்களால். அவங்களோட தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருள் வீட்டுல வந்து மீந்து போச்சு, சாதம் மீந்து போச்சு, சாம்பார் மீந்து போச்சு அப்படின்னு சொல்லி அங்கொண்டு வச்சாச்சுன்னா அது உடனே பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அது ஒரு 6 நாள் ஆகி போச்சுன்னா கெட்டு போயிடும். அதனால வாந்தி பேதி வரும். அதனால வந்து ஒரு நாள் தாங்கக்கூடிய பொருட்களை வைத்தால் அது மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து மீந்ததை ஃபுல்லா அங்கொண்டு போடணும் அப்படின்னா அது டம்பிங்கான அல்ல. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி மூலமா எப்பவுமே நம்ம உங்ககிட்ட கேட்டது மக்களிடையே நீங்க என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில நீங்க மக்களிடையே என்ன சொல்ல போறீங்க? மக்களுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு அதாவது இன்னைக்கு மக்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடியது எதுவுமே வந்து இன்னைக்கு கொரோனா தான். மற்ற பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. மற்றதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க டாபிக்ல கொரோனா தான். இந்த கொரோனா என்ற அரக்கனை ஒழிப்பதற்கு பொதுமக்கள் வந்து தங்களை தாங்களே, அதாவது எப்படி சொல்றது, அதாவது சோசியல் டிஸ்டன்சிங், வீட்டுக்குள்ளே இருந்து தங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் வராமல் தடுப்பதற்காக 150 தடை உத்தரவு சமயத்தில் தேவைக்கு மட்டுமே, அதாவது தேவைக்கு மட்டுமே வந்தால் போதுமானது. அது மட்டும் தற்பொழுது 31ஆம் தேதி வரை யாருக்காவது டெலிவரி, அதாவது அதாவது டெலிவரி பீரியடா இருக்கும் பட்சத்துல மாநகராட்சிக்கு வந்து அதற்கான வண்டி, அதாவது வண்டி வாகனம் மற்றும் வந்து ஆஸ்பத்திரி பெட்டு எல்லாமே நாங்கள் தயாரா வச்சிருக்கோம். அந்தந்த மருத்துவ அலுவலருக்கு ஏற்கனவே எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த மருத்துவ அலுவலரை தொடர்பு கொண்டால் டெலிவரி டேட்டை சொல்லிட்டீங்கன்னா போதும், மருத்துவர் நேரடியாக வண்டியிலே வந்து, கார்லயே வந்து அல்லது ஆம்புலன்ஸ்ல வந்து அந்த மதரை சேஃபா கூட்டு போய் நம்முடைய மாநகராட்சியினுடைய அர்பன் ஹெல்த் சென்டர், மாநகராட்சி ஹெல்த் சென்டர்ல வச்சு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு சேஃப்டியா கொண்டு வீட்டுல வந்து விடுறதுக்கு மாநகராட்சி தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த நிகழ்ச்சி மூலமா சாரோட பதில நம்ம கேட்டு தெரிஞ்சாச்சு. சோ இன்னைக்கு இந்த 1 hour ஃபுல்லா நம்மளோட மாநகராட்சி ஆணையர் நம்மளோட இணைஞ்சு நேயர்களுடைய பேசி நிறைய தகவல்கள் வந்து சார் நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த மக்களும் வந்து அவங்களோட கோரிக்கைகளை சார் கிட்ட வச்சாங்க. கண்டிப்பா மாநகராட்சி அதற்கான ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பாருங்க. ஒரு வாரமும் உங்களுக்காக நம்மளோட மாநகராட்சி ஆணையர் வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. நீங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மக்களிடையே வந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட வந்தாங்க. சோ நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சாங்க. கண்டிப்பா வந்து அதற்கான வழிகளை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கும் சரி எங்களுக்கும் நிறைய தகவல் கொடுத்ததுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். என்ன பண்ண என்டிவி மூலமாக மாநகராட்சியுடைய கருத்துக்களையும் மாநகராட்சிய செயல்பாடுகளையும் மாநகராட்சிய திட்டங்களையும் பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்துக்கும் வளர்ப்பதற்கு என்டிவி நன்றாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. இதற்கு நாங்கள் என்டிவிக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் எங்களது திட்டங்களும் எங்களது செயல்பாடுகளும் தெளிவாக மக்களுக்கு விளக்கப்படும். நன்றி. நன்றி சார். சோ இது மூலமா நம்மளோட என்டிவி ரொம்பவே பெருமைப்படுறோம் உங்களோட வார்த்தைகளை கேட்கும்போது. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா. நன்றி.